Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது பயோ ஜுவாலஜி இல்லை பயோ பாட்னி இது ரெண்டுக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? அதாவது கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, விலங்குகளிலிருந்து இரு எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் அதாவது பாலி இனப்பெருக்கம் அல்லது பாலினப்பெருக்கம் இவற்றுள் மேம்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், சரியா, விச் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன் ஆர் கன்சிடர்டு இம்மோர்டல் ஜஸ்டிஃபை இரு இனப்பெறுதல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு செல் உயிர்கள் அழிவற்றவை நியாயப்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் காரணங்கள் கூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்துக்கு நம்ம என்னாச்சு பார்த்தா ரீசன் நம்ம கொடுக்கணும். சரியா? அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூனிட் 1ல் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விவரி. சரியா? அடுத்து யூனிட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து அதாவது ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்குக. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷிஃப்ட் ZIFT. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ICSI விரிவாக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் கூட போட்டிருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதிடுங்க. ஏன்னா ஸ்டாஃப் வந்து மார்க் அங்கே தான் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் பற்றி விளக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேரியர் மெத்தட். சரியா? மொத்தம் யூனிட் 3ல் 4 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது மொத்தமாக சேர்த்து யூனிட் 4ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. அதாவது RNA மற்றும் DNA ஆகியவற்றுக்குரிய அமைப்பு சார்ந்த வேறுபாடுகள் 3 குறிப்பிடுக. சரியா? ரொம்ப முக்கியமானது. வாட் ஆர் தி 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி RNA அண்ட் DNA ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கீழ்கண்ட குறியீடுகளை இனங்கண்டறியும் எதிர்குறியீடுகளாக எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. AAU CGA UAU. சரியா? அதுக்கப்புறம் GCA. சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியோயிசம் உருவாகும் முறையை விவரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் யூனிட் 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 7ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 8ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்குறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.